Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு ராஜா ஒருவர் வாழ்ந்துட்டு வந்தாராம். அவருக்கு கூட ஒரு அமைச்சர் இருந்தாராம். அந்த அமைச்சர் எதற்கெடுத்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லுகிற ஒரு அமைச்சராக இருந்தாராம். ஒரு நாள் ராஜா மாம்பழத்தை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது தெரியாமல் கத்தியால தன்னுடைய சுண்டு விரல வெட்டிக்கிட்டாராம். உடனே ஐயோ வலிக்கிறேன்னு சொல்லி கத்தும் பொழுது இந்த அமைச்சர் சொன்னாராம், ராஜா கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அந்த ராஜாக்கு பயங்கர கோவம் வந்துட்டு அந்த ராஜா அமைச்சரை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்தாராம். இந்த அமைச்சரும் போகும் பொழுது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டாங்களாம். ஒரு நாள் ராஜா காட்டிற்கு வேட்டையாட செல்லும் பொழுது அங்கே காட்டு வாசலோட கூட சிக்குண்டுட்டாராம். உடனே இந்த ராஜாக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம கதை அவ்வளவுதான் போல அப்படின்னு நினைச்சு போனாராம். அந்த காட்டுவாசிகள்லாம் சேர்ந்து அந்த ராஜாவை தன்னோட தெய்வத்துக்கு பலி கொடுக்கறதுக்காக கொண்டு போனாங்களாம். இப்படி பலி கொடுக்க கொண்டு போய் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்ச உடனே அந்த பலி கொடுக்கிற அந்த ஒரு ஆள் அவர் என்ன பண்ணாராம், எல்லாவற்றையும் பார்த்துட்டு இந்த ராஜாவை பலி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஏன் என்னாச்சு, ராஜா தானே, காட்டிற்கே ராஜாவாச்சே, நாட்டிற்கே ராஜாவாச்சே அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அந்த ஐயா சொன்னாராம், இல்ல நம்ம தெய்வத்துக்கு நம்ம பலி கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு சின்ன காயம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனா இவருக்கோ சுண்டு வரல்ல காயம் இருக்கிறது, அதனால நம்ம தெய்வத்திற்கு இவரை பலி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டார்களாம். இந்த ராஜாக்கு ஒரே சந்தோஷம். வந்த உடனே ராஜா போயிட்டு தன்னுடைய அமைச்சரை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர முடியும் சொல்லி அந்த அமைச்சருக்கு மன்னிப்பு கேட்டு அவரையும், சாரி நான் உங்களை ஜெயில போட்ட தப்பு தான், ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு, என்ன சொன்ன சரி என்னை கொண்டு போனாங்க, இந்த காயம் இருந்ததுனால என் உயிர் தப்பிச்சிச்சு, ஆனா நீ போகும்போது எதற்காக எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னேன்னு கேட்கும் பொழுது அதற்கு அந்த அமைச்சர் சொன்னாராம், ராஜா நான் ஜெயில இருந்தானா உங்களோட கூட வேட்டையாட நான் வரல, அப்படி நான் ஜெயிலுக்கு போகாம இருந்திருந்தா உங்களோட வேட்டையாட வந்திருப்பேன், உங்களுக்கு காயம் இருந்ததுனால உங்களை அனுப்பிட்டாங்க, ஆனா என்ன அனுப்பியிருக்க மாட்டாங்க, என்னோட ஜீவன் தான் போயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்பதான் அந்த ராஜா உணர்ந்தாராம், எல்லா காரியத்திலேயும் நமக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் நன்மைக்கு தான், எதெல்லாம் நடக்கல அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் நன்மைக்கு தான். பிரியமானவர்களே, இதைத்தான் ஏசாயா 58 அதிகாரம் 8 உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, எங்கள் நினைவுகள் எங்கள் யோசனைகள் வேண்டாம், உம்முடைய திட்டம் உம்முடைய செயல்பாடுகள் எங்கள் வாழ்க்கையில் என்னவோ அது மாத்திரம் நிறைவேற்றும் என்று சொல்லி இந்த நாளிலே விட்டு கொடுப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Praise the Lord. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆம் ஆண்டவரே, எங்கள் நினைவுகளும் எங்கள் யோசனைகளும் எங்கள் வழிகளும் அல்ல, உம்முடைய நினைவுகள் உம்முடைய யோசனைகள் உம்முடைய வழிகள் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையிலே அன்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய அன்பின் கரத்துல விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.